இந்த மாதிரி நான் மாடலர் கிச்சனில் வந்து க்ரோசரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், வேலையும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். நான் எப்படி என்னோட கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன்னு பார்க்கலாமா? இந்த க்ரோசரி கண்டெய்னர்ஸ் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆல்ரெடி 12 பாக்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. நான் திரும்பி 12 பாக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். புதுசாக வாங்கின பாக்ஸை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்த பழசெல்லாம் வாஷ் பண்ணி தொடச்சி அதையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி 2ஆக பிரித்து வேலை பார்க்கறதுனால நம்மளுக்கு வேலை வந்து ரொம்பவே சுலபமாக முடியும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்து போட்டு பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் மாதிரி தெரியும். பண்ணிடுவோம், ஆனால் கொஞ்சம் சிரமமாக தெரியும். ஒரு பாக்ஸ் காலியானோன்னா அதை வாஷ் பண்ணி திரும்பி க்ரோசரி எல்லாம் அதில் ஃபுல் பண்ணி வைக்கிற சந்தோஷத்தை விட எல்லாத்தையுமே கழுவி அதை நீட்டாக ஆர்கனைஸ் வச்சு பார்க்கும்போது பார்க்கவே ரொம்பவும் நீட்டாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஃபைனலாக எல்லாத்தையுமே க்ரோசரி எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சாச்சு. பார்க்கவே கிச்சன் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. என்னோட ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது எதுவும் சேஞ்ச் பண்ணனாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.